रघुपति राघव राजा राम रघुपति राघव राजा पतित पावन सीताराम पतित पावन सीताराम ईश्वर अल्लाह तेरे नाम ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान सबको सन्मति दे भगवान रघुपति राघव राजा रघुपति ஏண்டா புறம்போக்கு, இந்த இடத்தை என் பேருக்கு மாத்திரத்துக்கு ஸ்டாம்ப் பேப்பர் அனுப்புனா ஏன்டா சைன் பண்ணல? ஐயா, நான் ஒருத்தனா இருந்தா எங்கேயாவது போய் பிச்சை எடுத்தா பொழைச்சுக்குவேன். ஆனா இந்த மாதிரி ஊனமான குழந்தைகளை வச்சு நான் எங்கேயா போவேன்? ஏய், இதுங்களோட அப்பா அம்மா உன்னை கேட்டா பெத்து போட்டாங்க. 1000 சத்திர சாவடி நாட்டுல இருக்குடா. இந்த அனாதை கழுதைங்களை அங்க கொண்டு போய் சேரு. முடிஞ்சா நீ அங்கேயே போய் தொலை, இல்லனா எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கட்டுடா. உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. ஏய், உங்க வேலையை காட்டுங்கடா. ஐயா வேண்டாம், ஐயா வேண்டாம், ஐயா 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 வேண்டாம், ஐயா குழந்தைகளை அடிக்காதீங்கய்யா, ஐயா குழந்தைகளை அடிக்காதீங்கய்யா, ஐயா ஐயா அடிக்க வேண்டாம் சொல்லுங்கய்யா, ஐயா குழந்தைகளை அடிக்க வேண்டாம் சொல்லுங்கய்யா, ஐயா உங்களை வேண்டி கேட்கிறேயா, ஐயா ஐயா உங்க காலில் வந்தா கேட்கிறேயா, நீங்க சொல்ற இடத்துல ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தர்றேன். இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறேன். ஏய், நிறுத்துங்கடா. சார், இந்த மாதிரி ரவுடி சத்தை ஒழிக்கிறதுக்கு போலீஸ்னாலயோ அரசியல்வாதினாலயோ முடியாது. இவங்க திமிர அடக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. யாரும்மா அது? அம்மா. யார பார்க்கணும்? அம்மா பார்க்கலான்னு வந்தேன். வாங்க. குரு, அம்மாவை பார்க்க யாரும் வந்திருக்காங்க. பூஜையில் இருக்காங்க, உட்கார சொல்லு. ஓம் ஸ்ரீ சக்தாத்யாகாளி தேவி நமः. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் பத்ரகாளி தேவி நமः. ஓம் சக்தாத்யாகாளி தேவி நமः. ஓம் சக்தி சிவசக்தி பராசக்தி காளி தேவி நமः. மகாத்யாகாளி தேவி நமः. மண்டலா மண்டலா காளி தேவி நமः. சக்தாத்யாகாளி தேவி நமः. ஓம் ரீமா காளி தேவி நமः. உட்காருங்க. சரிங்க. दुर्गी प्रचोदयात् भद्रकाली देवी नमः. ओम श्री भद्रकाली देवी नमः. ओम कर्पूरमङ्गलनीराजनं दर्शयामि. வணக்கம்மா. உட்காருங்க. யார் நீங்க? என் பேரு ரங்கநாதங்க. நான் ஒரு சமூக தொண்டன். எங்க தாத்தா அப்பாவும் சுதந்திரத்துக்காக போராடினவங்க. நான் கல்யாணம் பண்ணிக்காமலே என் வாழ்க்கைய சமூக சேவைக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. எனக்கு எங்க தாத்தா சொத்துல இருந்து கிடைச்ச 1 ஏக்கர் நிலத்துல ஒரு ஸ்கூலை கட்டி திக்கில்லாத அனாதை குழந்தைங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கேன். ஊர் பொதுமக்கள் கொடுக்கிற நன்கொடைகளை வச்சு அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்க பிழைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிறப்போ அந்த ஸ்கூல் இடத்தை ஆக்கிரமிக்க ஆசைப்பட்டு யாரோ காளியப்பங்கிறவன் வெத்து ஸ்டாம்ப் பேப்பரை கொண்டு வந்து கையெழுத்து போடுன்னு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காமா. எனக்கு யாரும் இல்லம்மா, உங்களை தான் நம்பி இங்க வந்திருக்கேன். எப்படியாவது அந்த ஸ்கூல் இடத்தை காப்பாத்தி கொடுங்கம்மா. உங்க ஸ்கூல் எங்க இருக்கு? நம்பர் 44, 2nd மெயின் ரோட், 5th கிராஸ் ஸ்ட்ரீட், அண்ணா நகர். சரி போங்க. டேய் கிட்டு. அம்மா, மச்சான், இந்த தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பாக்குற ஜாலி வேற எந்த தியேட்டர்லயுமே கிடைக்க மாட்டேங்குதாடா. நம்ம சீட் எங்கடா? நீ எங்க ஒண்ணா உட்கார, எல்லாம் நம்ம சீட்டு தான். என்னடா தியேட்டர் இவ்வளவு சீக்கிரம் ஹவுஸ்ஃபுல் ஆச்சு? இந்த தியேட்டர் தலையெழுத்து இப்படிதான்ப்பா. என்னடா நேராகுது, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல? தியேட்டர் காலியா தானே இருக்கு. பிளாக்ல டிக்கெட் விக்கிறவனுக்கு வியாபாரம் நடக்கும் இல்லையா, அதான். டேய், சீக்கிரம் படத்தை ஸ்டார்ட் பண்றா முண்டா.
அது அந்த பார்ட்டி ஆளுங்களா? ஆமா, இன்னைக்கு நாம தொலைஞ்சோம். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிமா. சமூக சேவை செய்யறவங்களுக்கு நான் நல்லதையே செய்வேன். அநியாயம் பண்றவங்களுக்கு நான் பத்திரகாளியா மாறிடுவேன். டேய் சத்யா, அம்மா. ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாய் இவங்க ஸ்கூலுக்கு நன்கொடையா அனுப்பி வை. சரிம்மா. ரொம்ப சந்தோஷமா. அப்ப நான் வர்றேம்மா. அம்மா ப்ளீஸ் உட்காருங்க. அம்மா செஞ்ச உதவிக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு. இதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுங்க. நான் அப்புறம் நேர்ல வந்து அம்மா சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. விக்கி, நம்ம லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் போதும் இல்லையா? ஏய், உனக்கு என்னாச்சுடா? மூளை குழம்பிருச்சா? வாய மூடுறா. இந்த பணத்தை பார்க்கும்போது நமக்கு இதை எப்படியாவது சொந்தமாக்கிக்கணும்னு தோணுது. ஏய் விக்கி, நல்லா யோசனை பண்ணி பாரு. எத்தனை நாளைக்கு இவங்களே நம்பிட்டு இருக்கிறது? நம்ம குடும்பஸ்தன் இல்லையா? நமக்குன்னு பொண்டாட்டி பிள்ளைங்களே இல்லையா? இருக்கு. அப்படின்னா இந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் நம்ம ஆசையை நிறைவேற்றி கூடாது? அம்மா, நாம இங்க இருந்தா தானே அம்மா பத்திரகாளி ஆயிடுவாங்க. இப்பவே ஊரை விட்டு பறந்துட்டா நீ இதுக்கு சம்மதிச்சா வண்டியை நேரா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு விடு. ஓகே இக்பால். என்ன இது? வண்டி நகர மாட்டேங்குது. என்னடாச்சு? இரு, பாத்துட்டு வரேன். யாரு கல் வச்சது? அண்ணே அண்ணே, அது வந்து அம்மாக்கு துரோகம் பண்ணா இந்த சத்தியம் மாட்டான். உங்களை பெத்தவ குப்பை தொட்டில நாயை தூக்கி வீசுற மாதிரி வீசிட்டு போயிட்டா. பசியும் பட்டினியுமா அலைஞ்சுகிட்டு இருந்த உங்களை தூக்கிட்டு வந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்குனேன். ஆனா இப்ப எனக்கே துரோகம் பண்ண பாக்குறீங்களாடா? என் கண்ணு முன்னால எது செஞ்சாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் முதுகுல கத்தியால குத்துறவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை விட மாட்டேன்.
விடமாட்டேன். இவனுங்களை தூக்கிட்டு போய் தெருவுல போடுங்கடா. என் கண்ணு முன்னாடியே பிச்சை எடுக்கணும். பணம் அனுப்பிச்சிருந்தனே வந்துச்சாமா? வந்தது. விஷயத்தை சொல்லு. கைவிட்டு போயிருக்க வேண்டிய கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து உங்க தேவை எனக்கே கிடைச்சிருச்சுமா. அந்த இடத்துல ஒரு லேஅவுட் போட்டு அபார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணலாம்னு இருக்கேன். நாளை காலைல மனபூஜை வச்சிருக்கேன். நீங்க வந்து உங்க கையால என் கையால ஆரம்பிச்சு வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமாமா. சரி, வரேன். நான் வரேம்மா. ஆல் தி பெஸ்ட். ஓ தேங்க்யூ. எப்படி இருக்க ரமேஷ்? நல்லா இருக்கேன். வாங்கம்மா வாங்க. இங்கதாம்மா. பெட்ரோல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிற நீ பத்தி கட்டி எரியறதுக்கு முன்னாடி சொல்லிடு, அம்மாவை கொல்றதுக்கு ஏன் முயற்சி பண்ண? ஐயோ, நிச்சயமா நான் இல்ல, சத்தியமா நான் இல்ல. நான் அவங்க சோத்த தின்னவன், என்ன நம்புங்க. அம்மா என்ன பெறாம போனாலும் உப்பு போட்டு வளர்த்தவங்க. நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணா அந்த கடவுளுக்கே துரோகம் பண்ண மாதிரி நான் அப்படிப்பட்ட வேலை எல்லாம் பண்ண மாட்டேன் சத்யா. என்ன நம்பு சத்யா. தன்னை புள்ள மாதிரி வளர்த்தாங்க சத்யா. அவங்கள போய் நான் கொல்லுவனா? எனக்கு ஒண்ணும் தெரியாது சத்யா. நீ சொல்றது உண்மையா? எங்க அம்மா மேல ஆடையா சொல்றேன், நான் எதுவுமே செய்யல. என்ன நம்பு சத்யா, என்ன நம்பு. டாடி டாடி, என்னடா அவன் ஏன் உன்னை பத்த வைக்கல? பூஜை நடந்தது ஓ இடத்துல, மண்வெட்டியால தோண்டது எங்க அம்மா. ரெண்டு பேருக்கு இடையில மூணாவது ஒரு ஆள் வரதுக்கு சான்ஸே இல்ல. அப்படி இருந்த பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்கு. சொல்லு, அந்த மூணாவது ஆள் யாரு? எனக்கு தெரியாது. சொல்லு, பாம்புக்கு சொன்னது யாரு? தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியாது? எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாது. 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 சொல்லு, சொல்லு, தெரியாது. சொல்லு. இவன் தான், இவன் தான், இவன் தான் மாமாக்கு சொல்லுது. இவன் தான். நிறுத்துங்கடா. அம்மா, அப்படி கூப்பிடாத. அம்மா, இந்த நாயை இப்படியே விட்டா
நமக்கு எப்பவுமே ஆபத்து. அதுக்காக இவனை வெட்டி போட்டுட்டா அம்மாங்கிற பேருக்கே கலங்க வந்து சேர்ந்துரும்பா. டேய், இத்தனை நாளா இந்த கையால உனக்கு சோறுட்டி நான் வளர்த்தேன் பாரு, அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு உன்னை உயிரோட விடுறேன்டா. அந்த ஒரே காரணத்துக்காக நானும் உன்னை உயிரோட விட்டுருந்தேன். இல்ல நான் என்ன கத்திட்டு கட்டியிருப்பேன். எனக்கு அப்புறம் வந்த இவன் இவன் ஏதோ சொன்னான்னு சின்ன வயசுல இருந்து நம்ம கூடவே இருந்தவங்க தெரியாம செஞ்ச தப்புக்காக இறக்கமே இல்லாம அவங்க கைய வெட்டினியே, அதே நிலைமை நாளைக்கு எனக்கு வராதுன்னு என்ன கேரண்டி? இத்தனை வருஷம் நாய் மாதிரி உன் காலடியில கிடந்த விசுவாசமா இருந்தேன். ஆனா கௌரவம் மரியாதை எல்லாம் எனக்கு கொடுக்காம அவனுக்கு மட்டும் அளவுக்கு மீறி கொடுத்தியே. ஏன்? எனக்கு தெரியும், நான் மட்டும் காலம் பூரா உன் காலை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், இவன் பெரிய ஆளாக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு இவனையும் பிடிச்சு உன் இடத்துல உட்கார வைப்பேன், இவன் காலையை நான் பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிதானே? ஓஹோ, அதான் விஷயமா? டேய், இங்க பாருடா, இனிமே நீ யாரு காலையும் பிடிக்க வேண்டியதில்லை. உன் காலே நீ தைரியமா நிக்கிறதுக்கு தயாரா இருந்தா போ, இங்கிருந்து போடா போடா போ. சத்யா, நீ அவசரப்பட்டுட்ட கிருஷ்ணா. இப்படி பண்ண போறேன்னு எனக்கு நீ முதல்லயே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீன்னா அதே இடத்துல 3 அடி அகலம் 6 அடிக்கு ஒரு குழியை தோண்டி அம்மாவுக்கும் சத்யாவுக்கும் எப்படி சமாதி கட்டணும்னு அருமையான ஒரு திட்டம் போட்டு கொடுத்திருப்ப. ஆனா அவங்களுக்கு தோண்டின குழியில நீயே போய் விழுந்துட்டியே. நான் போடுற திட்டத்தை எல்லாம் அந்த சத்யா குறுக்க வந்து அழிச்சிடுறாங்க. இப்ப என்னென்ன பண்ண சொல்ற? இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. பாரு கிருஷ்ணா, நாற்காலியில உட்கார வச்சு ஊர்வலம் போக வேண்டிய உன்னை வெறும் கொடையை பிடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறா. அந்த இடத்துல சத்யாவை உட்கார வச்சிருக்கா அந்த ராட்சசி. உன்னை காலை பிடிக்கிறதுக்கு வச்சிருந்த அவளை உதறி தள்ளிட்டு என்கிட்ட வந்தது நல்லதா போச்சு. விசுவாசத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவனா அவ கொடுக்காம இருந்த மரியாதையை நான் உனக்கு கொடுக்கிறேன். அவளால கிடைக்காத பதவியை நான் உனக்கு கிடைக்கும்படி செய்யறேன். அதுக்கு நீ என்னோட கை கோத்துக்கணும். சரி காளியப்பா, எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எனக்கு கிடைச்சா உன் கூடவே இருப்பேன். டேய் சங்கரா, நானும் 1.5 மாசமா பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு 5 முறை எக்ஸசைஸ் பண்ற, கையில கொஞ்சம் கூட மசில்ஸ் இல்ல, தொடையில எந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. உனக்கெல்லாம் எதுக்குடா எக்ஸசைஸ்? எதுக்கா? இவன் கூட நான் காம்படிஷன்ல கலந்துக்க போறேன். இவனோடயா? ரித்திக் ரோஷனோட போட்டி போட போறியா? ஆமா, இன்னும் 2 மாசத்துல நான் இந்த மாதிரி பாடியை வளர்க்கல, என் லவர் என்னை விட்டு வேற ஒருத்தவங்க ஓடிடுவான். அதான் நடக்க போகுது. நோ, அது நடக்க கூடாதுன்னு தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன். ரித்திக் ரோஷன் மாதிரி இல்லனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஜிம் மாஸ்டர் பாடி அளவுக்காவது என் பாடியை வளர்த்தாகணும். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். ஹாய் சுதா, இந்த போஸ்டரை தடவி தடவி என்ன சுகத்தை கண்ட? பக்கத்துல இருக்கிற நம்ம மாஸ்டரோட உடம்ப பாரு. என்ன பிரயோஜனம்? நீயும் டெய்லி அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, அவரும் உன்னை பாக்குற மாதிரி இல்ல. அவரை பார்த்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இந்த போஸ்டர் தடவறதே பெட்டர். யூ கிரேசி. சாக்ஷி, உன் இளமையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்க போற? எனக்கு அவர் கிடைக்கிற வரைக்கும். அப்படின்னா அவரோட பார்வையை மேல பாடுற வரைக்கும்.
சரியான போல காது மாஸ்டர் இரும்பு பிடிக்கிற கையில காய்கறியா சமைக்கவா? இல்ல ஷோகேஸ்ல வைக்கிறது. மாஸ்டர் ஒரு ஸ்மார்ட்டா இருக்கிற பொண்ணு எத்தனையோ பேர் லவ் பண்றேன்னு கியூல நின்னாலும் நான் உங்ககிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா? இதெல்லாம் யோசனை பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? ஓ ஐ நோ அபௌட் லவ். இஸ் இட்? டெல் மீ ஐ லவ் யூ. எங்க அம்மா என்ன லவ் பண்றாங்க, நானும் உங்களை லவ் பண்றேன். எங்க உயிருள்ள வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டே இருப்போம். வாட் மாஸ்டர்? ஓ ஷிட். ரசிக்க தெரியாதவன் பின்னால சுத்திக்கிட்டு லவ் லவ்னு ஏண்டி வேஸ்டா அலையற? ஒரு தடவை கண்ணால கிரீன் சிக்னல் கொடு, தன்னால சொர்க்கத்தை காட்டுறோம். எக்ஸசைஸ் பண்ணி ஏத்தி வச்சிருக்க இந்த பாடிக்கு மசாஜ் பண்ணி விடு. வா. ஹலோ ஹலோ. அந்த பொண்ணு பயப்படுதுல? ஏய் என்ன வெண்ண, உனக்கு உடம்புக்குது, இவன் மேல ஆசை இல்ல. எங்களுக்கு உடம்புக்குது, ஆசைங்குது. நீ என்ன வந்துட்ட ஓடா டேய். ஓஹோ அதுதான் மேட்டரா? தென் ப்ரோசீட். தேங்க் யூ. என்ன அப்படி அடிச்சிட்ட? சொல்றேன், இந்த மாதிரி பாடிக்கு சாஃப்ட் ஹேண்ட் மசாஜ் ஒத்து வராது. என்ன மாதிரி ரஃப் ஹேண்ட் தான் கரெக்ட். அப்படியே என்னடா என்னாச்சு உனக்கு? என்ன பத்தி உனக்கு தெரியாது, பீஸ் பீஸ் ஆகிடுவேன். சண்டை போடுறதுனே பாடியை பில்ட் பண்ணி வச்சிருக்கா. எங்கிட்ட மோதுற? ஏய் எத்தனை பேர் கழுத்தாத்துக்கிறேன் நானு. மாவன என் கழுத்து புடிச்சியா? உன்னை கும்பலே தேவையில்லடா. டேய் ஒண்டி ஒண்டி வாடா, ஜத செய்யலாம். ஏய் சின்ன சிங்கம் தான் மாவன என் கையில உன் வேலையா? ஏன்டா கோயில சுத்தி வந்திருக்க மாதிரி வந்தீங்க? நீ தானே சொன்ன போட்டு மொத்தமா. கை இப்பதான் பிராக்சர் ஆச்சு. குதிரை வயிற்றுல இப்பதான் 14 ஸ்டிச்சிங் போட்டுருக்குப்பா. காலையில ஏற்கனவே கண்டம் ஆயிடுச்சு. சரி அப்ப ஃபுல் பாடியே கண்டம் ஆயிடுச்சு. கரெக்டா சொன்னே. தலைவா தலைவா அடிக்க தலைவா. இனிமேல் அடிச்சா ஹாஸ்பிடல் போன தலைவா. தலைவா அந்த பொண்ணு சொன்ன தலைவா. அவதான் காசு அடிக்க சொன்ன. யாரும் சொல்லு சொல்லு. அந்த பொண்ணு தான். ஐம் சாரி. அம்மா அம்மா இந்தாங்கம்மா சீக்கிரம் சமையல் பண்ணுங்க. என்னப்பா சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன். விலை குறைஞ்சிருக்கா இல்ல கூடி இருக்கா? ஐயோ எங்கம்மா, இந்த அரசாங்கம் மாறணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆட்சியில வந்து உட்கார்ந்தாதான் விலை குறையும். அது வரைக்கும் பச்சை மிளகா கிலோ 100 ரூபானா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்ல. பிரபு என்னடா அது கையில? ஓ இதுவா, யாரோ 4-5 பேர் வந்து மாஸ்டர் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி வாங்க ஜிம்முக்கு போலான்னு சொன்னேன். அங்க வேண்டாம் மாஸ்டர் இங்கே சொல்லி கொடுங்கன்னாங்க. சரின்னு நானும் ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது லைட்டா அடிபட்டுருச்சு, அவ்வளவுதாம்மா.
சண்டை போட்டியா? இல்ல இல்ல இல்ல, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பிளேட் பறந்து வந்து விழுந்து லைட்டா ஸ்கிராச் ஆயிடுச்சு. அவங்களோட தகராறு பண்ணியா? இல்லம்மா. எனக்கு தெரியும், உண்மையை சொல்லுடா. அம்மா, சாக்ஷின்னு ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு, அவ என்னோட ஸ்டூடெண்ட் தான். அவகிட்ட 4-5 ரவுடிங்க கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க, நான் போய் காப்பாத்தின, அவ்வளவுதான். நீ அந்த கலாட்டாவுக்கெல்லாம் போயிருக்க கூடாதுடா. அப்படின்னா என்னம்மா சொல்றீங்க? பெரிய மனுஷ வீட்டு பொண்ணுங்க யார் யாரு எப்படி இருப்பாங்கன்னு யாரு கண்டாங்க? அங்க உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த பொண்ணு வந்து உன்னை காப்பாத்துவாளா? நீ வெளியே போயிட்டு வீடு திரும்புற வரைக்கும் என் உயிரே போய்கிட்டு இருக்குடா. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியாதுடா. அம்மா, என்னம்மா இது? என்ன பேசுறீங்க நீங்க? இந்த சின்ன விஷயத்துக்குலாம் மாறுது? ஐயோ, எனக்கு எதுவும் ஆகாதுமா, நீங்க பயப்படாதீங்க, அழாதீங்க. நான் கிருஷ்ணா பேசுறேன். உன் பிசினஸ்ல உன்னோட மாச இன்கம் 25 லட்சம் ரூபாய், அதாவது வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய். அதுல ஒரு மாச இன்கம் 25 லட்சத்தை இயர்லி ஒன்ஸ் நீ எனக்கு கொடுக்கணும். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நான் போலீஸ்க்கு போக வேண்டி வரும். போலீஸ்க்கு போனா உன் புள்ளையோட பணத்தை மூட்டை கட்டி உன் டொயோட்டோ ஷோரூம்ல ஷோகேஸ்ல தான் வைக்கணும். ஹலோ சந்திரு, டாடி பேசுறேன். ஹலோ டாடி, நான் சந்திரு பேசுறேன். என்ன இவங்க எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க டாடி. இவங்க கேக்குற பணத்தை கொடுத்துட்டு என்ன காப்பாத்திடுங்க டாடி, ப்ளீஸ். சந்திரு, பயப்படாத, அவங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் காப்பாத்துறேன். மேனேஜர் சார், இப்ப நம்மகிட்ட கேஷ் எவ்வளவு இருக்கு? என்ன விஷயம் சார்? ஒரு மாஃபியா கும்பல் என் பையனை கடத்தி வச்சுட்டு இன்னும் 1 ஹவர்க்குள்ள 25 lakhs கொடுக்கலனா கொன்னுலன்னு சொல்றாங்கப்பா. சார், இதுதான் விஷயமா? ஆமாப்பா. நீங்க பணமும் கொடுக்க வேண்டாம், உங்க பையனையும் பத்திரமா மீட்டுடலாம். நீங்க கவலைப்படாம வாங்க சார், வாங்க சார். அண்ணே, அவங்க பணம் இல்லாம கிளம்பிட்டாங்கண்ணே. அவனை ஃபாலோ பண்ண. நீங்க கொடுத்த பணத்தை ஸ்டேஷன்ல கொடுத்தாச்சு. அம்மா கிட்ட சொல்லிடு. வணக்கண்ணா, இவர் மிஸ்டர் ரவிச்சந்திரன், டொயோட்டா கார் டீலர். வணக்கம் சார். என்ன விஷயம்? மாஃபியா கும்பல் ஒரு பையனை கடத்தி வச்சுக்கிட்டு 1 மணி நேரத்துல 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கலனா இவர் பையனை கொன்னுடன் பயமுறுத்திட்டு இருக்காங்க. பணத்தை எங்க கொண்டு வர சொல்லிருக்காங்க? மகாபலிபுரம் 6th மெயின் ரோடு ஃபர்ஸ்ட் கிராஸ். அண்ணே, பையனோட அப்பா சத்தியாட்ட அது பேசிட்டு இப்பதான் புறப்படுறானே. அப்படியா? அண்ணே, அவனுக்கு சொன்ன டைம் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆகுது, பார்ட்டி இன்னும் வரல. அவன் இனி வரமாட்டான், இவனை முடிச்சிருங்க. சரிண்ணே. ஏய், அவனை தீர்த்துருக்கடா. சந்திரு, 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 என்னை விட்டுட்டு போயிட்டியே சந்திரு. சத்யா கிட்ட எதுக்கு அவன் போனா? நம்ம பிளான் எல்லாம் நாசமா போயிடுச்சு. சரியா டீல் பண்ணாம இருந்தா இப்படிதான் ஆகும். இனிமே என்ன பண்ணணும்னாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேளு. ஏண்டா திருஷ்டி பொம்மை, என்னடா பிரச்சனை? அங்கிள், உனக்கு பணம் தானே வேணும். நான் சூப்பர் ஐடியா சொல்றேன். நீ என்ன பண்ண, என்ன கடத்திட்டு எங்க அப்பா கிட்ட 25 லட்ச ரூபா வேணும்னு கேளு. 25 லட்ச ரூபா கிடைச்ச உடனே எனக்கு ஃபாரின் விஸ்கி 2 பீக்கர் சப்ளை பண்ணு. பட்ட பகல்ல உன்னோட ஏரியாவுல பப்ளிக் பிளேஸ்ல எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க அரக்கத்தனமா கொலை நடந்திருக்குன்னா இட்ஸ் a shame for our department. காலையில இருந்து 108 போன் கால் வந்துருச்சு. ஹோம் மினிஸ்டர், டிஜி எல்லாம் என் முஞ்சில காரி துப்புறாங்க. Look, within 24 hours அந்த கொலைகாரனை நீங்க பிடிச்சாகணும். You can go now. எனக்கு கூட கிருஷ்ணா, காளியப்பா, கிருஷ்ணா, சார், கிருஷ்ணா, காளியப்பா. ஏய், ஏன் அப்படி கத்துற? என்னாச்சு உனக்கு? ஏய், உனக்கு தெரியலனா என்ன கேளு. பிளாக்மெயில் பண்றது எப்படி நான் சொல்லி கொடுக்குறேன். எல்போர்டு மாதிரி டீல் பண்ணி இருக்கிறியே, அந்த பையனை கொன்னு போட்டிருக்க, அதுவும் ஏரியாவுல. சே,
உன் மண்டையில மூளை இருக்கா இல்ல புத்தி கட்டு போச்சா? அதுக்கு என்ன செய்யணும்ன்ற? ஏய், என் ஸ்டேஷன் லாக்அப்ல கம்பி எண்ணணும். ஏய், மரியாதையா பேசு. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? கிருஷ்ணா, விடுடா விடுடா. ஏன்டா கோவப்படுற? நடந்த விஷயத்தை விவரமா சொல்ல. இத பாரு காளிப்பா, இந்த கிருஷ்ணன் பண்ண கொலையினால என் வேலையே போக போகுது. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள கொலைகாரனை பிடிக்கலனா நான் சஸ்பெண்ட் ஆக வேண்டி வரும். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், 24 ஹவர்ஸ் இதுக்கு. இன்னும் 2 மணி நேரத்துல இந்த கொலைகாரன் உங்க லாக்அப்ல இருப்பான். சார், கொலை நடந்த 24 மணி நேரத்திலே கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களே, இத பத்தி? எஸ், ரியலி ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை டிபார்ட்மெண்ட். சார், இவர்தான் கொலை பண்ணாரு உறுதியாச்சா சார்? இவன் முகத்தை பார்த்தாலே தெரியலையா? சார் சார், இந்த கேஸை ஹேண்டில் பண்ணது நீங்க தான் தெரிஞ்சு சார். யுவர் ஒபினியன் ரிகார்டிங் திஸ் கேஸ் சார்? இவனை உயிரோட பிடிக்கிறது தான் ரெக்கார்டிங் திஸ் கேஸ். கான் இஸ் மை வெப்பன். கொலைகாரனை கண்டுபிடிச்சதுக்கு இவர்தான் காரணம். கீப் இட் அப். தேங்க் யூ சார். சார், இவர் பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா சார்? தெரிஞ்சிடும். இப்பதானே ஆரம்பமாயிருக்கு. கொலைகாரனுக்கு சீக்கிரத்திலேயே தூக்கு கயிறு தான். ஓகே, ஆல் ஆஃப் யூ கேன் கோ. Thank you, sir. Thank you, sir. ஈஸ்வர், ஈஸ்வர், ஹாய். என்ன இது? இதா மெதுவா பேசு. இது ₹1,00,000 விவகாரம். அப்படின்னா நீ 1,00,000 ரூபாய் பணத்துக்காக கொலை பண்ணியா? ஐயோ ரேவதி, கடிக்கிற எறும்பு கொல்றதுக்கு கூட பல முறை யோசிக்கிறவன் நான் போய் கொலை பண்ணுவேனா? அவ்வளவு தைரியம் எனக்கு இல்ல. நீ என்ன சொல்ற ஈஸ்வர்? எனக்கு கூட புரியல. ஐயோ, இதெல்லாம் வெறும் நாடகம் ரேவதி. யாரோ செஞ்ச கொலைய நான் செஞ்சதா ஒத்துக்கிட்டா ₹1,00,000 கொடுக்கறேன்னு 3 நாள்ல பெயில்ல விட்டுறேன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் சொன்னாரு. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். ₹1,00,000 யாராவது சும்மா கொடுப்பாங்களா? யூ ஃபூல். ஃபூலா? பின்ன 1,00,000 ரூபாய் பணத்துக்காக உன் மேல எவ்வளவு பெரிய பழிய போட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா? கொலைகாரங்கிற பட்டம் தானே, ஆனா நான் தான் கொலையே பண்ணலையே. ஈஸ்வர், ஒரு முறை கொலைகாரன் பேர் வாங்கிட்டா உன்னை சமுதாயம் பாக்குற பார்வை வேற. அது எனக்கும் தெரியும், ஆனா நீ அப்படி நினைக்காம இருந்தா போதும். இத பார், கோடிக்கணக்கான ஜனத்தொகை இருக்கிற நம்ம நாட்டுல எனக்கு இப்ப கொலைகாரங்கிற பேர் வந்தா இந்த நாடு என்ன முழுகிய போயிடும். இல்ல 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 இல்ல, நம்ம முன்னாள் பிரதம மந்திரிக்கு 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. நம்ம நாடு என்ன கெட்டா போயிடுச்சு. இத பார், இந்த ஜெனரேஷனுக்கு இத பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே இல்ல. இத பார் ரேவதி, இந்த சமுதாயத்தை பத்தி யோசிச்சு குழப்பிக்கிறத விட்டுட்டு நம்மளை பத்தி, நம்ம எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. இன்னும் 3 நாள்ல ₹1,00,000 என் கைக்கு வந்துரும். அதுல ₹50,000 எடுத்து உன் ஹவுஸ் ஓனர் மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு மிச்சம் இருக்கிற ₹50,000 உங்க அப்பாவோட வியாதிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் நானும் நீயும் நானும் கல்யாணம் செஞ்சுட்டு ஜாலியா ஹனிமூன் போவோம். என்னம்மா இது? ரேவதி, ரேவதி அழாத ப்ளீஸ். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ வரவே கூடாது. நீ போய் உங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு சமாதானப்படுத்து. போ, அழாத. வணக்கம் சார். கொலை செஞ்சதா ஒத்துக்கிட்டது யாரு? நான் தான். You naughty. நாவல் படிக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்தையே மறந்துடுவியே. ஆமா, இன்ட்ரெஸ்டிங்கா இந்த இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிடு. Thank you. இந்த மாசம் எனக்கு நர்சரிங் முடியுது. அப்படியா? நீ அதிர்ஷ்டக்காரி. நெக்ஸ்ட் மந்தே உனக்கு வேலை கிடைச்சிரும். எனக்கு முன்னாடி நீ பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவ. நீ வாங்கியிருக்கிற டபுள் டிகிரிக்கு உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதுக்குள்ள நீ சோர்ந்து போயிடாத ஈஸ்வர். என் கஷ்ட நஷ்டங்களை நான் உன்னை விட்டேனா வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சோர்ந்து போயிடல. முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா இடத்துலயும் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். நிச்சயம் ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடைக்கும். ரேவதி, எனக்கு வேலை கிடைச்ச உடனே நாம 2 பேரும் உங்க அப்பா அம்மா கிட்ட போய்
உங்க கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கும், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். Idiots, rascals. இந்தா. கண்ணு தெரியலடா உங்களுக்கு? வேண்டாம். ஐயோ, கட்சி பேசுவா. ஏய், ராஸ்கல். இதுக்குதான் வந்தேன். தேங்க்ஸ்ண்ணே. நீ கொலை பண்ணியா? நான் நம்ப மாட்டேன். உண்மை சொல்லு, யார் கொலை பண்ணது? எப்ப வந்து யார் கேட்டாலும் நான் தான் கொலைகாரன்னு நீ ஒத்துக்கணும். அப்படி ஏதாவது மாத்தி சொன்ன, நான் கொடுக்கிறேன்னு சொன்ன 1 லட்சம் ரூபாய் கோவிந்தா. நான் தான் கொலை பண்ணேன். மிரட்டாங்களா? மிரட்டும் இல்ல, கிரட்டும் இல்ல. கொலை பண்றதுக்கு சர்டிபிகேட் காட்டணுமா, டிகிரியை காட்டணுமா? சின்ன சின்ன பசங்களை நாட்டுல கொலை பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா? சின்ன பையன் மாதிரி தான் பேசுறான். ரேவதி, அந்த தரித்திரம் பிடிச்சவன் ஸ்டேஷன்ல இருக்கானாடி? இருக்காரு. கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு என்ன அவசியம் வந்தது? அம்மா, கடவுள் மாதிரி அவன் நம்ம வீட்டுல இருந்து நமக்கெல்லாம் ஆதரவா இருப்பான்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். அம்மா, நீ அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து போறத தெருவுல உள்ள அத்தனை பேர் பாத்திருக்காங்க. இங்க இருக்கிற குடுத்தனக்காரங்களுக்கு அவன் நம்ம வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளைன்னு தெரியும். அது இல்லம்மா. ஆனா பேப்பர் படிச்சவங்க எல்லாருமே தப்பு தப்பா பேசுறாங்கம்மா. சொல்லுடி, நீ அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ அவனுக்கு மரியாதை கொடுத்தது தப்பா, இல்ல அவனை வீட்டுக்குள்ள விட்டது தப்பா? சொல்லுடி. அம்மா, அவர் கொலைகாரன் ஆனது நமக்காக தான். என்ன சொல்ற? நமக்கு உதவி பண்றதுக்காக தான். அப்பா யாருக்காகவோ பட்ட கடனுக்கு 50,000 ரூபாவை கொடுத்துட்டு மீதி இருக்கிற படத்துல அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக தான். யாரோ செஞ்ச கொலைய நான் செஞ்சதா ஒத்துக்கிட்டா 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதா அவருக்கு தெரிஞ்ச லாயர் சொன்னாராம். அதனாலதான் கொலைகாரங்கிற பழிய சுமந்துக்கிட்டு இப்ப ஜெயில இருக்காரு. ஐயோ பாவம். இப்ப சொல்லுமா, அவர் கொலைகாரனா? ரேவதி, வாங்க உட்காருங்க. இந்த உடைஞ்சு போன நாற்காலியில நான் உட்காரணுமா? வீட்டை எப்ப காலி பண்ண போறீங்க? பாருங்க, இன்னும் 2-3 நாள்ல உங்க 8 மாச வாடகையும் எங்க அப்பாவுக்காக நீங்க கடனா கொடுத்த 50,000 ரூபாயும் கொடுத்துறேன். இத்தனை நாளா கொடுக்க முடியாதவங்க இன்னும் 3 நாள்ல எப்படி கொடுக்க போறீங்க? நிச்சயமா கொடுத்துறேன். என் பேச்சு நம்புங்க. பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு வருவானே உன் லவ்வர், அவனை போலீஸ்காரங்க கொலைகாரன்னு லாக்அப்ல வச்சிருக்காங்களாமே. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஏய், அவன் வந்துகிட்டு இருந்தது இந்த வீட்டுக்கு, அதாவது என் வீட்டுக்கு. வீட்டை வாடகைக்கு விட்டா திருடனுங்க, கொலைகாரனுங்க, இவனுங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா போலீஸ்காரன் என்ன வந்து தானே கேட்பான். அப்ப நான் எங்க போறது? இத பார், நீ கேட்டுக்கிட்டேன்னு உனக்கு நான் 3 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள என் பணம் எனக்கு வந்து சேரலன்னா அவ்வளவுதான். ரேவதி, சார், சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார், ப்ளீஸ் சார். என்னாச்சு? அவங்க ஓ, பழைய ட்ராக்கா? இல்ல சார், கண்ணு சார். இது அதே ட்ராக் தானே? ரவுடிங்க, ஃபைட், ஸ்டில்ஸ். சார் சார், அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார், அது வேற சார். இது அது இல்ல சார், ப்ளீஸ் சார். ஏய், அவளை அனுப்பு. கூட்டிட்டு போங்க. சார், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஏய், இந்த நாடகம் என்கிட்ட வேண்டாம். கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன பாத்துட்டு இருக்கியா? சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. சார் ப்ளீஸ் சார், என்னை காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார். Come on, enjoy yourself. என்னது இது? கையை எங்கெங்கேயோ வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரியல் ரேப். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன ரியலாவே ரேப் பண்றீங்களா? ஆமா, நிஜமா தான் ரேப் பண்ண போறோம். அப்படியா ராஜா?
என்னடா பாக்குறேன்? பார்க்கல. இனிமே பார்க்க மாட்டியே? மாட்டேன். ஏய் கொஞ்சம் இருங்கடா. இவனை ஒவ்வொருத்தனும் அட்டாக் பண்ணா பாடி ஷேப்பே சேஞ்ச் பண்ணிடுவான். இவனை நம்ம மொத்தமா அட்டாக் பண்ணுவாங்கடா. பிரபு, I love you. I love you. I love you so much. ஏண்டி திமிர் பிடிச்சவள, உன் உடம்பு ஸ்லிம்மா வச்சுக்கிறதுக்கு அந்த ஜிம்முக்கு அனுப்புனா எனக்கு தெரியாம லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்றியா? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஊர் சுத்திரியா? உனக்கு வெக்கமா இல்ல? மம்மி, என்னடி நாட்டு மக்களை தலைவணங்கி கௌரவம் கொடுக்கிற என்னையே எதிர்த்து பேசுறியா? மம்மி ப்ளீஸ், தெரியாமலே யாரும் பேசுறத கேட்டு தெரிஞ்ச மாதிரி பேசுற அரசியல வீட்டுக்கு கொண்டு வராத. 4-5 ரவுடிக்கு வந்து என்ன ரேப் பண்ண முயற்சி பண்ணும்போது தைரியமா ஒரு ஆம்பளையா போராடின பிரபுவை பத்தி பேசுற உரிமை உனக்கு இல்ல. என்னடி சொன்ன? எஸ், நான் பிரபுவை காதலிக்கிறேன். I love him, I love him, I love him. ஒண்ணு என்ன பண்றேன் பாரு. விடுங்க மம்மி. வாடி மம்மி ப்ளீஸ் மம்மி. மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி. மிஸ்டர் ஹஸ்பண்ட். எஸ் மேடம். உன்னால எனக்கு ஏற்பட்ட அவமானமே உன் பொண்ணை என் வயித்துல சுமந்து பெத்ததுதான். 3 வேளையும் தண்ட சோறு தின்னுக்கிட்டு ஊர் சுத்துற வேலையில விட்டுட்டு இவன் மேல கொஞ்சம் கவனம் வை. என்ன? சரிங்க. பணம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். மொத்தமா இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. ஓகே சார். நான் சொன்னபடி நடந்துக்கிட்டேன். இந்த மாதிரி கேஸ் வந்தா சொல்லி அனுப்புறேன். வாங்க. ஐயோ வேண்டாம் சார், வேண்டவே வேண்டாம் சார். என் காலேட்ஸ் கூடத்தான் மங்காத்தாடித்தான் பங்கு கடை பாக்கி எல்லாம் தீர்ப்போமா. வீரப்பன் கூடத்தான் ஸ்னோ போலிங் ஆடித்தான் ஹோஸ்டேஜஸ் எல்லாரையும் மீட் போமா. லாயரும் வந்தாரு, பணத்தை எல்லாம் கொடுத்தாரு. லாயரும் வந்தாரு, பணத்தை எல்லாம். என்னது சின்ன குழந்தை மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு 3ஆவது நாள். லாயர் வந்திருந்தா நீங்க இன்னும் இங்க இருக்கீங்க. என்ன சொன்ன? லாயர் இன்னும் வரலையா? அப்ப நான் இவ்வளவு நேரம் கனவு கண்டுட்டு தான் இருந்தேனா? கனவு கண்டது விடுங்க ஈஸ்வர், பி சீரியஸ். எனக்கு என்னமோ அந்த லாயர் வருவாரான்னு சந்தேகமா இருக்கு. நீ வேற என்ன சும்மா பயமுறுத்தாத. கோர்ட் என்ன எங்க அப்பா வீடுன்னு நினைச்சியா? 3 நாள்னா அப்படி இப்படி ஆகத்தான் செய்யும். ரேவதி, லாயர் வருவாரு, வெயில் என்ன நிச்சயம் வெளியே கொண்டு வருவாரு. நானும் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவேன். நீ போ ரேவதி. சொன்ன கேளு, நீ போ. போ ரேவதி, ப்ளீஸ் போ போ. அடே கண்ணா, நானும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். வெட்டு வாங்குறிய பெரியண்ணா. சின்ன தம்பி கழுக்குருவோமா? ஓடியாந்துடுறா.
அம்மா உன் கையால சாப்பிட்டா அதுக்கு ருசியே தனிதான். இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்ச இல்ல. எங்க மிஸ்டர் பிரபு யாரு? நான் தான். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்டா? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஜிம்முக்கு வர்ற பொண்ணுங்களை எல்லாம் தனியா கூட்டிக்கிட்டு போய் ரேப் அட்டெண்ட் பண்றதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ரேப்பா? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஹோம் மினிஸ்டர் ரேணுகா தேவி. அவ உன் மேல எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தா? அம்மா அந்த ரேணுகா தேவியோட பொண்ணுக்கு என் மேல ரொம்ப இஷ்டம். நான் எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் ஐ லவ் யூன்னு என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பையனோட சகவாசம் வச்சுக்கிறது அவ அம்மாவுக்கு பிடிக்கல. பொண்ணுக்கு புத்தி சொல்ல முடியாம அந்த பழிய வேற வழியே இல்லாம என் மேல இப்படி போட்டிருக்கா. நான் அன்னைக்கே சொன்னேன் பெரிய மனுஷன் வீட்டு பொண்ணுங்க சவகாசமே வேண்டான்னு. என்ன மாதிரி எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. மிஸ்டர் உங்க கதையை கேட்கறதுக்கு நாங்க வரல. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் ஒண்ணும் கதை சொல்லல. இல்லாததையும் பொல்லாதையும் பேசிட்டு இருக்கிற அந்த ரேணுகா தேவியோட அடிமையா என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்களே அந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். யூ ராஸ்கல், என்ன அடிமைங்கிறியா? அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். பட்டாபி ஐயா, உங்க கிராமத்துல இருக்கிற ஏழை மக்களுக்கு இன்னும் 2000 வீடு வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, அது சாங்ஷன் ஆயிருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க உங்க கிராமத்துல மழையினால மண் ரோடெல்லாம் பாழாயிடுது, தார் ரோடு வேணும்னு கேட்டிருந்தீங்களா, அதுவும் சாங்ஷன் ஆயிருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். யாரு? பிரபுவோட அம்மா. இங்க எதுக்காக வந்த? என் புள்ள உன் பொண்ணை கெடுத்துட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியே, கூப்பிடுவோம் பொண்ணை. நானே கேக்குறேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரிங்கம்மா. நீ யார் முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? ஒரு அகங்காரம் பிடிச்சவகிட்டேன்னு தெரியும். ஏண்டி என்னையே மரியாதை இல்லாம பேசுறியா? அதிகார போதையில இருக்கிற உனக்கு நான் கொடுத்திருக்கிற இந்த மரியாதையை ரொம்ப அதிகம். நீ அளவுக்கு மீறி பேசுற. சட்டம் உன் கையில இருக்குதுன்னு உன் பொண்ணோட கற்பை காப்பாத்தின என் பையனை லாக்கப்ல தள்ளுனியே, அதே சட்டத்தை உபயோகிச்சு என் பையன் நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டுறேன். अब्दुल खान हियर. एक्सक्यूज मी. और साले का मेरे पास भेज दो. हाँ है क्या? பெயில் ஈஸ்வர ரிலீஸ் பண்றதுக்கு கோர்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கிற பெயில் ஆர்டர். இவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஜஸ்ட் obey the court order. रिलीज साले को. சார் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் லாயர். பணம் எனக்கு கிடைக்கும்ல? கொடுப்பாரு, அவர் பின்னாடியே போ. ஓகே தேங்க்யூ, வரேன் சார். சாரி, கிளம்புறேன் சார். வணக்கம் சார். அட நீங்களா? எனக்கு டென்ஷன் அதிகமாயிடுச்சு சார். என் பணம் வருமா வராதோன்னு உங்களை பார்த்த உடனே. ஓகே சார், என் பணம். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் தான் சார் ஈஸ்வர். அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்களே. என்ன சார் நீங்க அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து போய் என் பணத்தை என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. தயவு செஞ்சு என் பணத்தை எனக்கு கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். நான் போயிடுறேன். ஓ சார் பணம் நான் ஏன் கொடுக்கணும்? சார் பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி தெரியற, ஆனா நீ ஒரு ஏமாளி. எவனோ வீசின வலையில மாட்டிக்கிட்டு உன் வாழ்க்கைய பாழாக்கிட்டு இருக்க. நீ கொலை செய்யலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பணத்துக்காக கொலை செஞ்சேன்னு போய் சொல்லி நீ லாக்அப்ல இருக்கிறத பார்த்து என் லாயர் அனுப்பிச்சு நான் தான் உன்னை பெயில் எடுத்தேன். உண்மையை சொல்லணும்னா உன்னை மாட்ட வச்சவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சார் என்ன சொல்றீங்க நீங்க? உனக்கு ₹1,00,000 கொடுக்கற நம்ப வச்சு லாக்அப்ல இருக்க சொன்னானே, அவன் ஒரு பைசா கூட உனக்கு தர மாட்டான். சார் நான் இப்ப என்ன பண்ணணும்? இது பார், சும்மா பேக்கு மாதிரி யோசனை பண்ணிட்டு இருந்தா உனக்கு எதுவுமே கிடைக்காது. உன்னை ஏமாத்தினவங்களை அடிச்சு வசூல் பண்ணிக்கோ. ஓ come on. வணக்கம் சார். எஸ். என்ன சார் நீங்க 3 நாள்ல ஸ்டேஷனுக்கு வந்து என்ன பெயில் எடுத்து வெளியே கொண்டு வந்து ₹1,00,000 தரேன்னு சொன்னீங்க. அந்த பக்கமே தலையை காட்டலையே. நான் எதுக்கே கொடுக்கணும்? ஆமா நீ யாரு? சார் என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அதான் சார், கோர்ட்டு மர்டர் ₹1,00,000. என்ன கதை விடுற? நாடகம் ஆடுறியா?
இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வாயம் மூடுறா. நான் நாடகம் ஆடுறேன். நான் சொல்றேன், யார் நாடகம் ஆடுறான்னு உனக்கு இப்ப புரிய வைக்கிறேன்டா. நாடகம் ஆடுறேன்னு சொல்றியா? அடிக்காத அடிக்காத. உன்ன மாதிரி மோசக்காரங்க இந்த கருப்பு கோட்டை போடுறதுனால தான் நியாயத்துக்கு மரியாதையே எல்லாம் போகுது. ஜாக்கிரதை. ஹலோ கிருஷ்ணா. ஏய், நான் காளியப்பா பேசுறேன். சொல்லு. அந்த ஈஸ்வரன் இங்க வந்து என்ன மிதிச்சுட்டான். அவனுக்கு இருந்த கோபத்துல என்ன சாகடிச்சிருப்பான். நல்ல வேளை உயிரோட விட்டுட்டான். அங்க வந்தாலும் வருவான். நீங்க எதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. அப்படியா? சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் என்ன வேலை பண்ணிருக்கிற நீ? செஞ்ச முட்டாள்தனமான வேலையால என் கழுத்தை நானே நேர்ல கொண்டு போய் கொடுத்து அவனை வெற்றான்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம். ஈஸ்வரனை பெயில எடுக்க விட்டதுனால அவன் போய் லாயரை புரட்டி புரட்டி சாகர அளவுக்கு அடிச்சிருக்கான். கிருஷ்ணார்ப்பணம். இந்த சத்யா ஈஸ்வரனை சேர்ந்துட்டு நம்ம இடத்துக்கு வர போறானா? கிருஷ்ணார்ப்பணம். நம்ம ரெண்டு பேருக்கும் பாட கட்ட போறானு. கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம். தரித்திரம் பிடிச்ச மாதிரி நீ என்கிட்ட வந்து சேர்ந்தியடா. தொட்டதுக்கெல்லாம் தொடநடுங்கிற உன்ன மாதிரி பயப்படுறவன் இந்த தொழிலுக்கு லாய்க்கில்ல. ஏதோ தஞ்சம் கொடுத்தியேன்னு சும்மா இருந்தா என்னைய தரித்திரங்கிறியா? செத்து போயிட்டீங்களா? எனக்கு இனிமே யாரு யாரு வாங்கி தருவா? அடிக்கிறீங்க அங்க. அம்மா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எங்க போயிருக்காங்க? அவங்க காலை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப எங்க இருக்காங்க? தெரியலங்க. ரேணுகாதேவி தன்னோட அதிகார பலத்தினால என்ன குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணிடுவா. இந்த கேஸ்ல என்ன நிரபராதின்னு நான் நிரூபிக்கணும்னா இங்க இருந்து தப்பிக்கிறது தான் ஒரே வழி. சார், டைம் என்னாச்சு? 8:15. 8:15. ஏன் வாட்ச்ல அவ்வளவு ஆகலையே? சரியா பாருங்க. 8:15 தாயா, நீயே பாத்துக்க. வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கே. ஏய் ஏய், வாட்ச் குடுறா. ஏய், ஐயாவுக்கு வாட்ச் வேணுமா? வந்து கவனிங்கடா.
கீழே போடாத. இப்ப நீ இந்த கத்தியை கீழே போட்டினா நாளைக்கு எத்தனையோ கத்தி உன்னை பதம் பார்க்க காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக வர்றவங்களுக்கு என் கேங்ல வரவேற்பு எப்பவுமே வெல்கம் போர்டு தான். போறவங்கள போன்னு சொல்ல மாட்டேன். அவங்க போறதுனால எனக்கு நஷ்டமும் இல்லை. சாவ முதுகுல கட்டிக்கிட்டு வாழ்றதுதான் காலம் நம்ம கொடுத்துருக்க வரோம். இனிமேல இந்த கத்தி தான் உனக்கு எல்லாம். சந்தர்ப்பம் எதிராக வர்றப்போ தயவதாசனை பார்க்காம இந்த கத்தியை யூஸ் பண்ணலனா உன்னுடைய உயிர் உன்கிட்ட இல்ல. உனக்கு விருப்பம் இருந்தா என் கூட வா, இல்ல உன் வழியில போ. வணக்கண்ணா. இந்த பக்கம் யாரோ ஓடி இருந்ததை பாத்தீங்களா? நான் பாக்கலையே. வரேண்ணா. ஏய், யார் நீ? தயவு செய்து சுட்டுடாதீங்க. நடந்தது என்னன்னு விவரமா சொல்றேன் ப்ளீஸ். இவங்க 2 பேரும் பொண்ணுக மேல ஆசைப்பட்டு வருங்காலத்தையே நாசம் பண்ணிட்ட மேதாவிங்க. இவன் இருக்கானே பணத்துக்காக கொலகாரங்கிற பழிய ஏத்துக்கிட்டான். ஆனா பணமும் கிடைக்கல, அந்த பொண்ணும் கிடைக்கல. இவன் என்னமோ ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்கு பெத்த தாயவே இழந்துட்டு அனாதையா நிக்கிறான். டேய் மகனே சத்யா, இதுக்குத்தான் நான் சொன்னது ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு. பொண்ணோட சாவகாசம் வச்சுக்காதேன்னு நான் சொன்னதே இதுக்கு தாண்டா. புரியுதா? இப்ப எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? எந்த வழியும் தெரியலமா. வழி தெரியலையா? இல்ல முன்னாடி அடி எடுத்து வைக்கிறதுக்கு பயமா? டேய் சத்யா, அம்மா, இவனுங்க மனசுல இருக்கிற வேதனை தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி தெரியற வரைக்கும் இவங்க 2 பேரும் நம்ம கிட்டயே இருக்கட்டும். ஒரு மகன், இப்ப எனக்கு 3 மகன். சரிதானே? சரிம்மா. அம்மா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னப்பா சொல்ற? என்னை விட்டு தூர போன என் அம்மாவோட அன்பை நான் உங்ககிட்ட பார்க்க ஆசைப்படுறேன். அதே மாதிரி என் அம்மாவோட சாவுக்கு காரணமானவளை சுடுகாட்டுல புதைக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஆசையை நான் உங்க கூட இருந்து நிறைவேற்றிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. பிரபு, நான் நிரபராதிமா. அது நான் நிரூபிக்காம போனா எங்க அம்மாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்காது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இந்த கல்யாணம் நடக்காது. உங்க பிள்ளைக்கு நான் தகுதி இல்லாதவ. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு அவனுக்கு மனசை கொடுத்துட்டா அது கல்யாணத்துக்கு சமம் இல்லையா? நான் பிரபுவை மனசார காதலிக்கிறேன். நான் கல்யாணம்னு ஒண்ணு படிக்கிட்டா அவர் தான் படிப்பேன். இத்தனை பேர் முன்னால என்ன அவமானப்படுத்துறீங்க. ஒண்ணு விபச்சார விடுதலை இருக்கிற ரவுடிக்கு தான் பொண்ணுங்களை இந்த மாதிரி இம்சப்படுத்துவாங்க. என்ன ரவுடியா இல்ல பொண்ணு பத்த தாயா? ஏய், யாரா நீ? என் பேர் சத்யமூர்த்தி. எல்லாரும் அன்பா என்ன சத்யான்னு கூப்பிடுவாங்க. நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. என் அம்மா என்ன பிரபு கிட்ட இருந்து பெருக்கி பாக்குறாங்க. தயவு செஞ்சு பிரபு கிட்ட கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். சாட்சி, நீ ஒண்ணும் பயப்படாத. நாங்க வந்ததே அதுக்குதான். என்ன சொல்ற? உன்னுடைய பொண்ணுக்காக பிரபு தனக்கு உயிர் கொடுத்த தாயையே உன்னால இழந்தா. உன் கண்ணு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பார். நில்லுங்க. நீங்க மட்டும் இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போனீங்கன்னா ஆஹா, அவளை விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு போகணும்னு சொல்றியா? ஏய், உன் பொண்ணு கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புற. முடிஞ்சா வந்து அட்சதையை போடு. இல்லன்னா அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேர் வைக்கவாது வா. குட் பை. வாங்க. பிரபு, ஏய், ஏடி, நான் உன்னை ரேப் பண்ண முயற்சி பண்ணனா? ஏய்,
எதுக்காக போலீஸ் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த? நீ செஞ்ச காரியத்தினால எங்க அம்மா உன்னை இறந்துட்டடி. நீங்க எல்லாம் ஒரு பொண்ணு. கம்ப்ளைண்ட் கொடுத்தது சாட்சி இல்ல, அவ அம்மா ரேணுகா தேவி. சாட்சி இதுக்கு முன்னால உன்னை எந்த அளவுக்கு நேசிச்சாலோ இப்ப அதோட அதிகமா நேசிக்கலாம். இந்த அளவுக்கு உன்னை காதலிக்கிற பொண்ணு அடிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என்னடா அது நம்ம வீட்டுல குடும்ப கதையை பேசுறீங்க? வெக்கம் மானம் மரியாதைன்னு ஏதேதோ பேசுறீங்க. யார் இந்த பொண்ணு? நம்ம பிரபுவுடைய லவர்மா. ஓ, இவதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவளா? இவ இல்லம்மா, இவளோட அம்மா ரேணுகா தேவி. என்ன சொல்ற? யார் அந்த ரேணுகா தேவி? நம்ம ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர்மா. ஓ, அவளா? ஹோம் மினிஸ்டர் ரேணுகா தேவி அவ பொண்ணாணி? ஆமா, என்ன விஷயம்? சத்யா, இந்த பொண்ணு உன் தங்கச்சி. அம்மா, என்னமா சொல்றீங்க? அந்த ரேணுகா தேவி வேற யாரும் இல்லப்பா, உன்னை பெத்தவ. அம்மா, ஆண் குழந்தைமா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த தரித்திரத்தை எடுத்துட்டு போ. என்னம்மா இது? முதல்ல இந்த சனியனை வெளியில வீசி எறி. நீ இன்னும் இங்க நின்னுட்டு இருந்த, அதோட கழுத்தை நினைச்சு நானே கொன்னுடுவேன். போ வெளிய. சார், உங்க பொண்ணு இந்த குழந்தைய வெளியே வீசி எறிய சொல்றாங்க. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா என்ன பண்றது? இங்க பாரு, என் பொண்ணுக்கு வேறொரு மாப்பிளைய பார்த்து நிச்சயம் பண்ணி வச்சிருக்கேன். 2 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது. இந்த நிலைமையில என்னால எதுவும் செய்ய முடியாதுமா. அதனாலதான் சொல்றேன், இந்த பணத்தை வச்சுக்க. இந்த குழந்தைய உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்துரு. நான் வரேம்மா. என்னடா அது? பசிக்குதா? அழாத அழாத. இரு, பால் கொடுக்குறேன். என்னடி பண்ற? வாடி உள்ள குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்குங்க. அது கிடக்குது, நீ வாடி உள்ள. நான் சொல்லுங்க. சத்யா, டேய் சத்யா. அம்மா, அப்பா கூப்பிடுறாரு, சீக்கிரமா குளிப்பாட்டு. ஐயோ, அவர் கூப்பிட்டா கூப்பிடட்டும், நீ சும்மா இரு. டேய் முட்டா பயமான, கூப்பிடுற காதை விடாத. கூப்பிட்டா உடனே வர மாட்டியா? ஐயோ, காலையிலே ஆரம்பிச்சாச்சா? நீ வாய முடி. சத்யா, நீ கடைக்கு போய் ஒரு சோடா பாட்டில் வாங்கிட்டு வா. இல்ல, அவன் கடைக்கு போக மாட்டான். ஏய் சும்மா டி, நீ போடா. நான் போக மாட்டேன். அழாதப்பா, அழாத. நான் உனக்கு சொத்து சுகத்தை கொடுக்கலனாலும் உன்னை நல்லா வளர்த்து ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவன் உன்னை அடிக்கிறதையும் திட்டுறதையும் என்னால பார்க்க முடியலடா. நீ எங்கேயாவது வெளியில போய் சந்தோஷமா இருப்பா. சந்தோஷமா இரு. இனிமே இந்த வீட்டுல நீ இருக்க வேண்டாம்ப்பா, போயிடுப்பா. இதாம்மா நடந்தது. நானே இவனை வளர்த்து பெரியவன் ஆக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் புருஷன் இவனை அடிக்கிறதையும் திட்டுறதையும் பார்க்க முடியாம நானே வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். நேத்துதான் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க இவன் உங்க வீட்டுல இருக்கான்னு. இனிமே இவனை உங்க பையனா பாத்துக்குங்கம்மா. அண்ணா, அண்ணா, அண்ணா. அம்மா, அம்மா, நான் உங்களோடவே இருந்துடுறேம்மா. நான் இங்க இருந்துடுறேம்மா.
தயவு செஞ்சு இங்க இருந்து என்ன அனுப்பிடாதீங்கம்மா. அழாதம்மா, நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இரு. எதுக்கு சத்தியா அழுதுட்டு இருக்க? உன்னை பெத்தவன் நினைப்பு வந்துருச்சா? அவளா பெத்தவன்? எனக்கு எல்லாமே நீதாம்மா. ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. தப்பா? நானா? ஆமாம்மா. அம்மா, இது வரைக்கும் எனக்கு எல்லாமே நீதான் நினைச்சிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு என்ன பெத்தவன் வேற ஒருத்தின்னு சொல்லி என் மனசை கெடுத்துட்டியம்மா. அப்பா, சத்யா. அம்மா, அவெல்லாம் ஒரு தாயா? தான் பெத்த குழந்தை கண்ணை திறந்து அம்மான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அது முகத்தை கூட பார்க்காம தொப்புள் கொடி அறுத்து எறிகிற மாதிரி எரிஞ்சால அவளை போய் பெத்த தாயின்னு நான் எப்படிம்மா கூப்பிடுவேன்? அம்மா, எல்லா பிள்ளைகளும் அவங்க அம்மாவோட சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்படும். ஆனா நான் அவ இன்னும் உயிரோட இருக்கிறத நினைச்சா என் மனசெல்லாம் பத்தி எரியுதுமா. வேண்டாம், எல்லாத்தையும் சொல்லி தப்பு பண்ணிட்டேன். அப்பா, சத்யா, நீ மறந்துடுப்பா, எல்லாத்தையும் மறந்துடு. எப்படி மறக்கிறது? அம்மா, நீயும் பொண்ணுதான், அவளும் பொண்ணுதான். ஆனா கடவுள் மாதிரி இருக்க நீ எங்க, அவ எங்க? நான் உன் வயிற்றுல பிறக்கல, நீயும் என்ன பெத்தவ இல்லை. ஆனாலும் எந்த ஜென்மத்து உறவுமாயிட்டு நீ எவ்வளவு பாசம் காட்டியிருக்க? சொல்லுமா, சொல்லு. சுயநலம்ப்பா, சுயநலம். என் சுயநலத்துக்காக உன்னை வளர்த்தேன். ஆனா யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. இதான் தாய் பாசம்மா. இதம்மா தாய் பாசம். ஒருத்தனா இருந்தவன் 3 பேர் ஆயிட்டாங்க. வர வர அம்மாவோட கைக்கு பலம் ஏறிக்கிட்டே இருக்கு. ஏதாவது பிளான் பண்ணி இந்த 3 பேர் கையையும் வெட்டி போடணும். என்னாச்சு? போலீஸ் ஸ்டேஷன் போனியா? இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? ஓகே, சாயந்தரம் வீட்டுக்கு வா. வணக்கம். ஹலோ ரவி, எப்படி இருக்க? நீங்க போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க. ஓகே. வியாபாரம் எப்படி நடக்குது? நல்லா போகுதுண்ணே. இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் பிஸி ஒர்க், அதான் வர முடியல. இவங்க ஷாப்பிங் போனாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஓகே, பாய். ஏய் ரேவதி, 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 நில்லு. ரேவதி, ரேவதி. அண்ணே, ரவுடிங் பிரபு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா கத்திய வாங்குன? நீ
ஓங்கின வேகத்துக்கு அவங்க செத்துருந்தா என்ன ஆயிருக்கும் உன் ஃபியூச்சர்? எங்களை மாதிரி இருட்டுல தான் அப்புறம் நீ உலகத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும் தெரியுமா? அப்ப அவனுக்கு அடிக்கும் போது சொர்ணையில அது எருமை மாதிரி நிக்க சொல்றியா? இத பாரு, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்க கூட வந்தேன். சும்மா ஊர் சுத்தறதுக்காக இல்ல. எனக்கு ஏற்பட்ட அநியாயத்தை எதிர்த்து நிக்க நான் அன்னைக்கு கத்தி எடுத்தேன். ஆனா இன்னைக்கு சாதாரண மனுஷனா ரோட்ல என்னால் நடக்க முடியல. ரத்த வெள்ளமே எங்க வாழ்க்கையாய் போயிடுச்சு. பிரபு, நாங்க வாழ்ற ஆபத்தான வாழ்க்கை உனக்கு வேண்டாம். பிரபு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த அடிதடி சண்டை ரத்த வெள்ளமா இருக்கிற இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம். எனக்கு நீ வேணும். எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும். இவங்க சாவகாசமே வேண்டாம். கரெக்ட். நீ அந்த மாதிரி சொன்னதுல அர்த்தம் இருக்குமா? ஈஸ்வர் சொன்னது உண்மைதான். நாங்க பொறப்பால ரவுடி இல்ல, எங்க விதி நல்லா இல்ல, அதனால ரவுடிகளை ஆக்கப்பட்டோம். பிரபு, இத பாரு, எங்களுக்கு கிடைக்காத வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும். நீ எப்பவும் நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. பிரபு, நீ நண்பன் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி போறவன். சாட்சி சொன்ன மாதிரி நீங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல. நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு செய்யறேன். அந்த சத்யா என் தொழிலுக்கே வேட்டு வச்சுட்டான்டா. அவன் கூட இருக்கிற பிரபுவையும் ஈஸ்வரையும் காம்ப்ளெக்ஸ்ல வச்சு தீர்த்துடலான்னு இருந்தேன். தப்பிச்சிட்டாங்க. இதால எனக்கு தான் லாஸ். எப்படி தெரியுமா? மாசத்துல 2 இருந்து 3 லட்சம் வரைக்கும் தேவைப்படுது மெயின்டெனன்ஸ். தேக்கோ, இதுதான் தொழில்நாளத்துக்கு அப்புறம் இதெல்லாம் சகஜம். இந்த தடவை அந்த பிரம்மாவே கண்டுபிடிக்க முடியாதபடி மாஸ்டர் பிளான் போடுறேன். அதோட விரோதி எல்லாம் அழிஞ்சிருவாங்க. அரே சோட பாய், இங்க வந்திருக்கிறது டிஸ்கஸ் பண்றதுக்கு இல்ல, இன்ப கடல்ல குளிக்கிறதுக்கு. கண்ணுக்கு குளிச்சா மனசுக்கு மகிழ்ச்சியா, உடம்புக்கு ரைட். மிஸ்டர் பரமேஸ்வர், ஆர்டர்லாம் டிஸ்பேச் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். குட். பேங்க்ல இருந்து டிடி எடுக்க சொன்னேன், எடுத்துறீங்களா? அதுக்கு தான் சார் நானும் அக்கௌண்ட் இப்ப பேங்க் போறோம். ஓகே, நீங்க போலாம். ஹலோ. ஹாய் பிரபு, சத்யா பேசுறேன். ஹாய் சத்யா, how are you? ஃபைன். பிசினஸ்ல எப்படி இருக்கு? அம்மாவோட ஆசீர்வாதத்துல நல்லபடியா நடக்குது. சாட்சி எங்க? இருக்கா, கொடுக்குறேன். சாட்சி, போன். என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேனா? சாட்சி, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷமா. நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நீங்க சம்பாதிக்க ஒரு வழி பண்ணிட்டேன். இன்னொன்னு பாக்கி இருக்கு. என்ன தெரியுமா? வர்ற மாசம் உங்க மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஐ ஹாப்பி? உங்க அண்ணன் என்ன சொன்னார் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நம்ம கல்யாண விஷயம் தானே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ வெக்கப்படுறத பார்த்த உடனே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். You naughty. Excuse me, are you Mr. Prabhu? ஆமா. You are under arrest. எதுக்காக? வாடா சொல்றேன். Listen, this is not fair. நான் சிங்கண்டா. உன்ன மாதிரி குரங்கு மூஞ்சிக்கெல்லாம் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You bloody. பணக்கார விட்டு பொண்ணுங்களை லவ் பண்றது, 3வது மாசத்திலேயே வாந்தி எடுக்க வைக்கிறது, அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து உங்க கையை காலை பிடிச்சுக்கிட்டு உங்களை மாப்பிள்ளையா ஏத்துக்கணும். இதுவே உங்க தொழிலாகி போச்சு. உன் மூஞ்சிக்கு ஹோம் மினிஸ்டர் பொண்ணாடா கேக்குது. ஏய், ஜென்மத்துக்கு அவமானமா போச்சுடி. நம்ம ஸ்டேட்டஸ் என்னங்கறத மறந்துட்டு அந்த லோஃபரோட சுத்திரியே. நீ எல்லாம் என் பொண்ணாடி. ஆஃப் கோர்ஸ் நான் உன்னோட பொண்ணுதான். ஆனா என் உடம்புல ஓடுறது எங்க அப்பாவோட ரத்தம். ஓஹோ பாரு சாக்ஷி, இந்த ரேணுகா தேவிக்கு சமுதாயத்துல எவ்வளவு மரியாதை இருக்கோ அந்த அளவு உனக்கு இருக்கணும். அந்த பிரபுவை மறந்துரு. நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பையனை பார்த்திருக்கேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கால செட்டில் ஆயிடு. ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னு உடம்ப ஒருத்தருக்கு மனசு ஒருத்தருக்கு கொடுக்க நான் நீ இல்ல மம்மி. நீ நினைக்கிற மாதிரி நான் இத்தனை நாள் லோஃபர் கூட இல்ல, என் அண்ணன் கூட இருந்தேன். உனக்கு அண்ணனா? ஓஹோ, எனக்கு தெரியாம உங்க அப்பாவோட கள்ளக்காதலுக்கு பிறந்தவனா? சாரி, என் அப்பாக்கு தெரியாம உன் முத கணவனுக்கு பிறந்தவர். சாக்ஷி, கத்தாத. உன் லைஃப்ல நீ ஆடின ஆட்டோல்ல உன் பொண்ணு வாயால வருதுன்னு ஆச்சரியமா இருக்கா? காதலுங்கிற பேர்ல கள்ளத்தனமா குழந்தைய பெத்து அது கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடியே அத முகத்தை கூட பார்க்காம வீசி எரிஞ்சியே. அந்த குழந்தை அன்னைக்கு செத்து போச்சுன்னு நினைச்சல? அது உயிரோட தான் இருக்கு.
உன்னை விட பெரிய அளவுல வளர்ந்து நிக்குது. அவர்தான் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி பொண்ணு பாக்குற அன்னைக்கு ஒருத்தர் வந்து என்ன கூட்டிட்டு போனாரே, அவர்தான் என் அண்ணன் சத்தியமூர்த்தி. இதெல்லாம் யாரடி உனக்கு சொன்னது? உன்னை போல உங்க பெத்து போட்ட அனாத குழந்தைங்களுக்கு ஆதரவு கொடுத்து உண்மையான தாய்ப்பாசத்தை கொடுக்கிற அம்மா. சொசைட்டில 3 காசுக்கு மரியாதை இல்லாத யாரோ சொல்றத கேட்டுக்கிட்டு பெத்த அம்மாவை ஏத்து பேசுறியா? உன்னை இப்படி விட்டா? மம்மி வேண்டாம் மம்மி. வாடி. மம்மி வேண்டாம் மம்மி. சொன்னா கேளுங்க ப்ளீஸ் மம்மி. மம்மி வேண்டாம் மம்மி. இங்கே கடந்து சாவு. மம்மி வேண்டாம் மம்மி. மம்மி நில்லுங்க ப்ளீஸ் மம்மி, கதவை தரங்க. சத்யா, ஈஸ்வர், அந்த ரேணுகா தேவி பிரபுவை அரெஸ்ட் பண்ணிட்டு உன் தங்கச்சி இழுத்துட்டு போயிருக்காளா? எந்த காரணத்து கொண்டும் என் மகன் உடம்புல ஒரு அடி கூட விழக்கூடாது. போங்கடா, அந்த ராட்சசி தலை என் காலடியில கிடக்கணும். போங்கடா. அண்ணா, சத்யா. ஏய், யாருடா அது? ஓ, பெரிய இடம். ஹோம் மினிஸ்டர் ரேணுகா தேவியா? என்ன பண்ற? எழுந்துரு. அம்மா, நீங்க என்ன தவறா நினைச்சிட்டு இருக்கீங்க. பெத்த குழந்தைய பார்க்காமயே வெளியில வீசி எறிகிற அளவுக்கு நான் கட்டவே இல்லை. நான் ஒரு ஏழை பையனை காதலிச்சேன். எங்க அப்பா எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த நினைச்சு எங்க 2 பேரையும் பிரிச்சுட்டார். ஆனா அதுக்குள்ள அவரோட குழந்தைய வயித்துல வளர ஆரம்பிச்சது. அந்த கருவை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுக்கு நான் சம்மதிக்கல. பிரசவ சமயத்துல பறக்க போற குழந்தை முகத்தை பார்க்க பாசத்தோட காத்துட்டு இருந்தேன். அப்ப குழந்தை பிறந்ததும் நான் மயக்கமாயிட்டேன். எனக்கு சுயநினைவு வந்தப்போ என் குழந்தை எங்கன்னு கேட்டேன். அதுக்கு என் அப்பா என் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டாரு. அந்த சோகத்துல சோறு தண்ணி தூக்கம் இல்லாம நான் கிடந்தேன். அப்புறம் எங்க அப்பா என்ன பலவந்தப்படுத்தி சுந்தரமூர்த்திங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இதுதான் நடந்த கதை. யாரோ என்ன பத்தி தப்பு தப்பா உங்ககிட்ட சொல்லிருக்காங்க. நீங்களும் நம்பிருக்கீங்க. பிறந்த உடனே செத்து போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த என் குழந்தை உயிரோட இருக்குன்னு என் பொண்ணு சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் அந்த நிமிஷத்துல இருந்து வாழ்க்கையில அனுபவிக்காம இருந்த சந்தோஷத்தை நான் இப்ப அனுபவிக்கிறேன். நான் பெத்த குழந்தைய இத்தனை வருஷம் வளர்த்து பெரியவனாக்கி இருக்கீங்கம்மா. அதுக்கு பிரதிபலனா நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேனோ. இதுல எதுவும் ஏன் தப்பு இல்ல. ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடுப்பா. ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடுப்பா. சத்யா, அம்மா, இந்த சந்தோஷமான நேரத்துல ஒரு சின்ன வேண்டுகோள்.
என்னம்மா? நான் இப்ப அரசியல்ல ஒரு பெரிய இடத்தை அடைஞ்சிருக்கேன். நாளைக்கு ஹோம் மினிஸ்டர் மக ஒரு மாஃபியா ஆளுன்னு தெரிஞ்சா எதிர்கட்சிக்காரங்க அரசாங்கத்தை கவுத்துருவாங்க. அப்படி நடக்க நான் காரணமா இருக்க கூடாது. அதனால எனக்கு ஒரு மக இருக்காங்கிற விஷயம் இப்ப யாருக்கும் தெரிய வேண்டாம். இன்னும் 3 நாள்ல நான் ஹோம் மினிஸ்டரா நல்ல முறையில பணிபுரிஞ்சதுக்காக அரசாங்கத்துல எனக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. அது முடிஞ்ச உடனே ராஜினாமா செஞ்சுட்டு வந்துடுறேன். நான் பிரபுவை மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டேன். நாளைக்கே நிச்சயதார்த்தம். அம்மா, நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் 2 வார்த்தை பேசிக்கிறேன். தாராளமா பேசு. உங்க எல்லாருக்கும் வணக்கம். என் பொண்ணோட நிச்சயதார்த்த விழா ரொம்ப ஆடம்பரமா இருந்திருக்கணும். ஆனா எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டரா இருந்தாலும் நான் ஆடம்பரத்துக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கறது இல்ல. நமக்கெல்லாம் தாய்க்கு சமமா இருக்கிற அம்மா இதுக்கு சம்மதிக்கவும் மாட்டாங்க. அதனால என் பொண்ணுக்கும் பிரபுவுக்கும் அம்மா தலைமையில இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஐயரே, டைம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. தெருவுல கடந்த ஒண்ண தூக்கிட்டு வந்து பெத்த தாயை விட பாசம் காட்ட அம்மாவே கொல்ல பாத்தியே. உன்னை அவங்க வளர்த்தது தப்பா இல்ல நீ வளர்ந்தது தப்பா? சொல்லு சொல்லு. வேண்டாம் சத்யா, வேண்டாம். 2 பேரும் ஒன்னா வளர்ந்தோம், அண்ணன் தம்பியா வாழ்த்தோம். சென்டிமெண்ட்லாம் வேண்டாம். சொல்லு சொல்லு சொல்லு. சொல்ற கேளு. அம்மாவை கொல்ல சொல்லி திட்டம் போட்டது உங்க அம்மா ரேணுகா தேவி. சத்யா, நான் உன்னோட அம்மா அப்பா. அம்மா பெத்தது தவிர வேற எந்த விஷயத்துல நீ அம்மா? உன் சூழ்ச்சிக்கு பலியாகி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்களே அவங்கதான் அம்மா. நீ ராட்சசி. சத்யா, என்ன பொம்பளை நீ?
கல்லார்த்த மனசை கரைய வச்சு அம்மான்னு கூப்பிட்டு வச்சுட்டல. ஆமா, அம்மான்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? என்ன பெத்தவளே நீதான் எனக்கு காட்டுனவங்களே கொல்ல பார்த்தியே. சேச்சே, அப்படி இல்ல சத்யா. நான் அப்படி நினைச்சிருந்தா உன் வீடு வரைக்கும் வந்து சாக்ஷிக்கும் பிரபுவுக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிருப்பேனா? நாடகம், அரசியல் நாடகம். என்ன இருந்தாலும் நீ அரசியல்வாதி இல்ல. அம்மா பொழைச்சா உன் தலை இருக்கும், இல்லனா நீ என்ன பெத்தது உன்னை சாகடிக்கத்தான். தெரிஞ்சுக்க. பாய். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நானும் கூட வந்துடுறேன். எனக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்ல. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. ரேணுகா, பயமா இருக்கா? செஞ்ச பாவத்துக்கு தண்டனைய அனுபவிச்சுதான் தீரணும். ரேவதி, என்ன இதெல்லாம்? இத்தனை எங்க போய்? வேண்டாம், என்ன தொடாதீங்க. என்னாச்சு? என்னாச்சு ரேவதி? சொல்லு சொல்லு ரேவதி, சொல்லு ரேவதி. எங்க போற? அம்மா, தேவதி. அப்பா, என் மானத்தை இழந்துட்டு அப்பாவையும் சாகடிச்சிட்டு இனிமே உயிரோட இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ண. அங்க என் கண்ணு முன்னால வந்து நின்னது என் வயசான அம்மா. என்னோட வாழ்க்கை முடியல, எனக்கு கடமைகள் நிறைய இருக்குன்னு நினைச்சு என் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு இந்த வேலையில வந்து சேர்ந்த. எனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற என் அம்மாவோட உயிரை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். கழக கண்மணிகளுக்கும் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஏழைகளின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நம் ஹோம் மினிஸ்டர் திருமதி ரேணுகாதேவி அம்மையார் அவர்கள் பணத்திற்காகவோ புகழுக்காகவோ இந்த அரசியலுக்கு வந்தவர் அல்ல. தலைமுறை தலைமுறையாக இருக்கும் தம் சொத்தில் சரி பாதியை இந்த ஏழை மக்களுக்காக வாரி வழங்கியவர் நம் மந்திரி அவர்கள். அதிகார போதையிலே இருந்தவர் அல்ல, சமூகத்தில் கீழ் வகுப்பினரோடு கலந்து அவர்களுடைய கஷ்டங்களிலே பங்கேற்கிற மனப்பான்மை உள்ளவர் தான் திருமதி ரேணுகாதேவி அவர்கள். முன்பு சமூக நலத்துறை மந்திரியாக இருந்தபோது வீட்டுக்கு ஒரு குழந்தை போதும் என்று பிரச்சாரம் செய்த அவரும் ஒரே பெண் குழந்தைக்கு தாயாகி மாதர்குல மாணிக்கமாய் திகழ்பவர் தான் திருமதி ரேணுகாதேவி அவர்கள். இன்றைய தினத்திலே சிறந்த ஹோம் மினிஸ்டராக ஓடாய் உழைத்து ஓராண்டு நிறையும் இந்த புனித நாள் அவரது பிறந்த நாளும் கூட. இந்த இனிய வேளையிலே நீங்கள் எல்லாம் கழகத்தின் சார்பிலே ரேணுகாதேவியை வாழ்த்த வந்தமைக்கு மிக்க நன்றி, வணக்கம்.
பிரபு விடு விடு விடல அவனை என்கிட்ட விடு.
சத்யா 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 சத்யா